அன்னைக்கு 300 ரூபாய் வரி கட்டினவன் இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டுறான். அன்னைக்கு 500 ரூபாய் கரண்ட் பில் கட்டினவன் இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறான். அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சவன் இன்னைக்கு 25,000 பத்திரம் கொடுக்க கொண்டிருக்கு. லஞ்சமா 1 லட்சம் கொடுக்க கொண்டிருக்கு. எல்லா விலைவாசியும் கூடிருச்சு. மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, எல்லா வரியும் கூட்டி மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. 4 லட்சம் கோடி கடன் தமிழக அரசுக்கு இருந்துச்சு. அண்ணாதிமுக ஆட்சி விட்டு போகும்போது எப்ப வந்து வாங்கின கடை 47 சுதந்திரத்திலிருந்து வாங்கின கடை 4 லட்சம் கோடி. திமுக ஆட்சி வந்த பின்பு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல இவங்க வாங்கிய கடை 5 லட்சம், 75 வருஷமா வாங்கிய கடை 4 லட்சம் கோடி. யாரு திறமைசாலி? எப்படி அடிச்சிருக்காங்க? என்ன பண்ணாலும் தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் கோடி கடன் தமிழக மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக திறமை உள்ள ஒரு தலைவர் நாடாள வேண்டும். ஏழை மக்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இதை செய்யவன் எவனோ அவன் தான் தலைவர். அவர்தான் சமூக நீதி காவலர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார்.